ஹலோ, திஸ் இஸ் சந்தோஷினி. என்னோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கவங்க நிறைய பேர், உன்னால் எக்ஸ்பென்ஸ் எப்படி இங்கே மெயின்டைன் பண்ணிக்க முடியுது? நீ எப்படி பிளான் பண்ணுற? க்ராசரிஸாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், நீ எப்படி வாங்கணும்னு பிளான் பண்ணுற அப்படின்னு என்னை கேட்பாங்க. எனக்கு மந்த்லி 2000 2500 வரைக்கும் க்ராசரிஸ்க்கு எனக்கு கண்டிப்பாக ரைஸு ஆயில் வந்துடும். அப்புறம் சாம்பார் வைக்க தேவையான பொருள்னால் அதில் கண்டிப்பாக பேசிக் நீட்ஸ் துவரம்பருப்பு, அப்புறமேட்டு பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் காப்பருப்பு, கடலைப்பருப்பு, இதெல்லாம் கண்டிப்பாக மந்த்லி தான் நான் வாங்குவேன். மொத்தமாக வாங்கி டம்ப் பண்ணி வச்சா இதெல்லாம் சீக்கிரமாக நமக்கு ஏதாவது இன்செக்ட்ஸ் வந்துடும். இங்கே அதிகமாக வெயிலும் இருக்கிறது இல்லையா, ஸோ அதனால் அப்படி பிளான் பண்ணிப்பேன். அப்புறம் இந்த கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், சன்னா தால்ஸ் இது எல்லாமே வாங்கிப்பேன். இதெல்லாம் தான் எனக்கு மந்த்லி க்ராசரிஸ்க்கு ஆகும். தென் டிட்டர்ஜென்ட், விம்ஜெல் இந்த மாதிரி. தென் எனக்கு வீக்லி எனக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா, என்னோடய ப்ரீவியஸ் வீக் செப்டம்பர் 1 to செப்டம்பர் 6 டேஸ் அந்த வீக்கில் நான் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்கேன். ஸோ இந்த வீக்கோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளோனா 434 ருபீஸ் ஆயிருக்கு. அதிலே வந்துட்டு எனக்கு ரெகுலராக நான் வாங்குகிற வெஜிடபிள்ஸ், அப்புறம் மில்க்கு, அப்புறம் கர்டு, இந்த மாதிரி டெய்லி எக்ஸ்பென்ஸ் தான். அதுவும் மந்த் ஃபஸ்ட்டுங்கிறனால தான் இவ்வளோ வந்திருக்கு. இதே செகண்ட் வீக்கில் எனக்கு 300 தான் வரும். தேர்ட் வீக்கில் 250 300 ரேஞ்சில் இருக்கும். ஃபைனல் வீக்கில் நான் பெருசாக வெஜிடபிள்ஸ் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ஸோ வெரி பிளான்டாக இருக்கிறனால தான் என்னால் எக்ஸ்பென்ஸை இந்த மாதிரி பிளான் பண்ணிக்க முடியுது. இல்லை அப்படின்னா நான் ஒன் டே நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன், வெளியில் சாப்பிட்றேன் அப்படின்னா, மார்னிங் எனக்கு 170 ருபீஸ் ஒரு தோசைக்கு நான் ஆர்டர் பண்ணணும். மதியத்துக்கு நான் ஒரு 200 ருபீஸ், அப்புறம் நைட்டுக்கு டின்னருக்கு ஒரு 200 ருபீஸ். இப்படி தான் இருக்கும் என்னோடய லைஃப் ஸ்டைலு. பட் நான் அந்த மாதிரி மைண்ட் செட்கே போகிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் குக் பண்ணிப்பேன்.